ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக்லெஸ் ப்ளம் கேக்கு கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக செய்கிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கங்க. இல்லைன்னா இப்போ கடைங்களே கிடைக்கும் ஆரஞ்சு ஜூஸு, அதை வாங்கி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம், செர்ரி பழம் பொடியாக நறுக்கியிருக்கு, பாதாம் பருப்பு, இது வெள்ளை திராட்சை. உங்களுக்கு எதுவுமே தேவைன்னா கூட நம்ம இந்த திராட்சை மட்டும் கூட வச்சு நம்ம ப்ளம் கேக் பண்ணலாம். ஆரஞ்சு ஜூஸில் போட்டுடலாம். நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஜூஸ்லேயே நல்லா ஊறணும். இந்த நட்ஸ் எல்லாம் 1 hour நல்லா ஊறட்டும். அப்புறம் பார்க்கலாம். பாத்திரம் வச்சாச்சு. நம்ம கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தேன் கலரில் இப்போ வந்துடுச்சு. கேரமல் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு இந்த அளவுக்கு இது பாருங்கள், நல்லா கலர் வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும். பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வைக்கணும். தண்ணி ஊற்றினோன்னே இப்படி தான் தெரிக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள். அவ்வளோதான், இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இருக்கட்டும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஜார் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதில் ஒரு சின்ன பட்டை, 3 ஏலக்காய், 2 லவங்கம் இது கூட போட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சர்க்கரை பவுட்ரு பண்ணி வந்தாச்சு. இதில் நல்லா ஸ்மெல்லாக இருக்குது பாருங்கள். ஏலக்காய் பட்டெல்லாம் போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம சுகர் பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இப்போ பொடி பண்ண சர்க்கரை போட்டாச்சு. பால் 1/4 கப் அளவு பால் ஊற்றிக்கலாம். கால் கப் அளவு ஆயிலு இதையும் ஊற்றிக்கலாம். ஆயிலில் நீங்கள் பட்டரு இல்லை நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி பீட்டர் வச்சு நல்லா அப்படியே அரைச்சிடுங்க. வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. அப்படி இருக்கட்டும். இப்போது ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன், போட்டுடலாம். பேக்கிங் பவுட்ரு இந்த அளவு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா அதை விட கம்மியாக 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். சால்ட்டு 1 சிட்டிகை அளவு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சிடலாம். இப்போது ஜலிச்சாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம நட்ஸ் எல்லாம் ஊற வச்சோம் இல்லையா ஆரஞ்சு ஜூஸில், அதை நம்ம போட்டுடலாம். 1 ஹவருக்கு மேலேயே ஊறிடுச்சு. அப்படியே போட்டுடலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேரமல் பண்ணி வச்சோம்ல சுகரு, அதை ஊற்றிடலாம். இதுதான் நல்லா கலர் கொடுக்கும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும். ஒரு கப் அளவு மைதா போட்டோம் இல்லையா, அரை கப் அளவு சர்க்கரை, 1/4 கப் அளவு கேரமலை. இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 3/4 கப் அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். மொத்தம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக வந்துச்சு பாருங்கள் கலரு. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு இருக்கணும் க்ரீமியாக. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கேக் பிளேட்டில் ஊற்றி வச்சிடலாம். கேக் வேக வைக்க ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே சால்ட்டு வந்து கேக் செஞ்ச சால்ட் இருக்குது, அதை போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. நல்லா சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே கேக் பிளேட்டில் ஊற்றிடலாம். இப்போது ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஆயில் தடவிக்கலாம். சுற்றி நல்லா ஆயில் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். பட்டர் ஷீட் போடாமையும் நம்ம ஆயில் தடவிட்டு மாவு டஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஊற்றலாம். இப்போது பட்டர் ஷீட் மேலேயும் நல்லா ஆயில் தடவிட்டுடலாம். சுற்றியும் நம்ம பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். கேக் ட்ரேல ஊற்றி வச்சிடலாம். இப்போது கேக் ட்ரேல ஊற்றி வச்சாச்சு. நல்லா அப்படி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம், வச்சுக்கலாம். செர்ரி ஒன்று வச்சுக்கலாம். இப்போ சுத்தரும் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கேக் வந்து குக்கரில் வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா சால்ட் வந்து நல்லா சூடாயிடுச்சு. 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் ட்ரேவை இது உள்ளே வச்சிடலாம். கேக் ட்ரே உள்ளே வச்சாச்சு. இப்போது கேக்கை நம்ம மூடி வச்சிடலாம். விசில்லாம் போடாமல், கேஸ்கட்டு போடாமல் மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். சிம்மில் வச்சு வேக வைக்கணும். பார்க்கலாம். நான் அரை மணி நேரம் பார்த்தேன், ஓப்பன் பண்ணி வேகலை. 50 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்திருக்க செக் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம கேக் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். கேக் இப்போ எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இப்போ நம்ம கேக் பிளேட்டில் எடுத்துடலாம். கேக் எடுத்தாச்சு. பட்டர் ஷீட் எடுத்துடலாம். ஆறின உடனே பொறுமையாக வந்துடும். பட்டர் ஷீட் பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு. ஸ்பாஞ்சு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போது சைடில் இருக்க பட்டர் ஷீட்டும் நம்ம எடுத்துடலாம். வாங்க இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.